குவாலலம்பூர் கோபுரத்தில் வரவேற்பு சுவரில் தமிழுக்கு இடம். துணை அமைச்சர் தியோ கணபதிராவின் பெரும் முயற்சிக்கு வெற்றி. மலேசியாவின் தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் குவாலலம்பூர் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் முனரா KL என்று அழைக்கப்படும் குவாலலம்பூர் கோபுரத்தின் வரவேற்பு சுவரில் பிற பிரதான மொழிகளுடன் தமிழ் மொழியும் இடம்பெறுவதற்கு ஆவணம் செய்யப்பட்டது. தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் விளைவாக 21 நாட்களிலேயே வரவேற்பு சுவரில் தமிழ் இடம்பெற்றது. நாட்டின் தலைநகரில் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரத்திற்கு அடுத்து முக்கிய நில அடையாளமாக விளங்கும் முனரா KL கோபுரத்தில் வரவேற்பு சுவரில் மலாய், ஆங்கிலம், மேண்ட்ரின் மொழிகள் உட்பட உலக பிராந்தியத்தின் பிரதான 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இடம்பெற்றுள்ள வேளையில் தமிழ் மொழி இடம்பெறாதது குறித்து தமிழ் பத்திரிகைகள் மற்றும் தமிழ் ஒன் ஊடகங்களில் இம்மாதம் முற்பகுதியில் பரவலாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தன. கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவும் தமிழ் இடம்பெறாதது குறித்து கேள்வி எழுப்பியதுடன் தமது ஆட்சேபத்தையும் பதிவு செய்தார். இந்நிலையில் இவ்விவகாரத்தை நேரடியாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங்கின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி இவ்விவகாரம் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் விளைவாக நாட்டின் முக்கிய மொழிகளான தமிழ் மட்டுமின்றி கடசான், இபான் ஆகியவற்றை அந்த வரவேற்பு சுவரில் பொறிக்கப்பட்டதுடன் சீன மொழியின் வளமும் மேன்மையுறச் செய்யப்பட்டதாக துணை அமைச்சர் தியோ குறிப்பிட்டார். இன்று காலையில் முனரா KL கோபுரத்திற்கு வருகை புரிந்து தமிழ் உட்பட மேலும் புகுத்தப்பட்டுள்ள இதர மொழிகளை நேரடியாக பார்வையிட்ட தியோ பின்னர் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறினார். இந்நிகழ்வில் கிள்ளான் MP வி கணபதிராவ், முனரா KL கோபுரத்தை நிர்வகித்து வரும் ஒப்பந்த நிறுவனமான LSH கேபிட்டல் பெர்ஹாட்டே நிர்வாகம் சாராத தலைவர் தான் ஸ்ரீ டத்தோஸ்ரீ லிம் கெங் செங், LSH கேபிட்டல் பெர்ஹாட்டின் தலைமைச் செயல்முறை அதிகாரி கைரில் ஃபைசால் ஒஸ்மான், தொடர்புத்துறை அமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். துணை அமைச்சர் தியோ விடுத்த கோரிக்கைக்கு ஏற்ப முனரா KL கோபுரத்தின் வரவேற்பு சுவரில் எழுத்துக்களை மறுபரிசீலனை செய்து அங்கே தமிழ் இடம்பெற ஆவணம் செய்யப்பட்டது. மலேசியாவில் தமிழ் முக்கிய மொழி மட்டுமன்றி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகும். மலேசிய கலாச்சார பாரம்பரியத்தின் முன்னணி மொழியாக தமிழ் விளங்குகிறது என்று தியோ வர்ணித்தார். எந்தவொரு விவகாரமாக இருந்தாலும் மடானி மலேசியாவின் உணர்வுடன் தீர்க்கும் வல்லமையை நடப்பு அரசாங்கம் கொண்டுள்ளது என்பதையே இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது என்று தியோ பெருமிதம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.